ஆபத்தை நோக்கி நகரும் ஜனாமா குடும்பம். தமிழை பற்றின உண்மை எப்போதான் மீனா புரிஞ்சுக்குவாங்களோ தெரியல. மீனாவுக்கு இந்த வீட்டில் முக்கியத்துவம் கூடணும் அப்படிங்கிறதுக்காக தமிழ் தன்னையே தாழ்த்திக்கிறாங்க. பொங்கலில் ஆரம்பிச்சது அடுத்த போட்டி வரைக்கும் தொடருது தமிழோட தியாகம். குடும்ப பொறுப்புங்கிறது அவ்வளோ ஈஸியாக அடுத்தவங்க கிட்ட கொடுத்துட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஜனாமா. 2 பேருக்கும் ரூபாயை கொடுத்து போட்டி வைக்கிறாங்க. அதில் சமையல் போட்டியும் இருக்குது. ஒவ்வொரு போட்டியிலையும் தமிழ் வேணும்னே வேறு விதமாக நடந்துக்க மீனா சிந்திச்சு எல்லார் மனசையும் தொட்டுடுறாங்க. போட்டியில் எல்லாத்துலேயும் தங்கச்சி தான் ஜெயிச்சிட்டா அப்படின்னு கணேசன் வேற பெருமை பேசிக்கிறாரு. ஜனாமா இவ்வளோ நாள் நான் பார்த்துட்டு இருந்த பொறுப்பை உன் கையில் முழுசாக ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சாவி கொத்தை தூக்கி மீனா கிட்ட கொடுக்க மீனாவுக்கு அப்படியே ஆனந்த கண்ணீர் வருது. இந்த பக்கம் அவங்க போட்ட பிளானில் ஜெயிச்சிட்டதை நினச்சி தமிழும் சிபியும் கை கொடுத்துக்கிறாங்க. இந்த பிளான் கூட புரியாதவங்களா ஜனாமா? கண்டிப்பாக அவங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும். ஆனால் பெரிய விபரீதம் ஒன்று நடக்க போகுதுன்னு மட்டும் தோணுது. மீனா கையில் சாவி கொடுத்து வந்ததுக்கப்புறம் கணேசன் இன்னும் என்னென்ன திட்டம் போட போகிறாரோ தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். சீரியல் அப்டேட்ஸ்க்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்.